மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த கணக்கு கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ நம்ம செலவு பண்ணுற பணத்துக்கே கணக்கு கேட்டால் கஷ்டம்தான். அது ரொம்ப கஷ்டம். கணக்கு கொடுக்குறார்கள். நம்ம அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்குறோம். ஜிஎஸ்டி, வருமான வரி, இதெல்லாம் கணக்கு கொடுக்குறாங்க. நாம் செலவு பண்ணதுக்கு எத்தனை குடும்பத்தில் கணக்கு எழுதுறாங்கன்னு தெரில. நான் கணக்கு எழுதுவது வழக்கம். ஏன் எழுதுறேன்னா, எனக்கே முதல்ல அந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரியாது. இவ்வளோ பணம் இருந்துச்சு, எங்கே போச்சு? கணக்கு எழுதுனா தான் தெரியும். இதெல்லாம் இதுக்காக செலவாகிருக்கு, எதுக்கெல்லாம் எதெல்லாம் செலவாகிருக்கு, எதெல்லாம் வீண் செலவு, எதில் குறைக்கலாம், எதில் இன்னும் அதிகமாக செலவு பண்ணணும், கர்த்தருக்கு எவ்வளவு கொடுத்துருக்குறோம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக எவ்வளோ பயன்படுத்தி இருக்கிறோம், அதெல்லாம் அந்த எழுதுனா தான் தெரியும். போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதில் நிறையா கணக்கு எழுதுவதில் நிறையா அது கஷ்டம். ஆனால் எனக்கு அந்த பழக்கத்தை நான் கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு 50 வயசு அல்லது 45 வயசு சொல்லலாம். 45 வயசு வரைக்கும் அந்த கணக்கு எழுதுகிற பழக்கம் எனக்கு வரல. முயற்சி பண்ணி தோற்று போயிட்டேன். ஒரு நாள் எழுதுவேன், 10 நாள் எழுத மாட்டேன். ஆனால் ஒரு 45 வயசு வாக்கில் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அது கணக்கு எழுதுகிற பழக்கம் எனக்குள்ளே உருவாகி விட்டது. அது மட்டுமல்ல, நம்ம ஊழிய ஸ்தாபனத்துக்கு கணக்கு எழுதணும். எழுதி அதை ஆடிட்டர் இடத்துல சமர்ப்பிக்க வேண்டும். ஆடிட்டர் ஆடிட் பண்ணுவார். அப்புறம் அரசாங்கத்து இடத்துல அதை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த கணக்கு கொடுக்கறது அப்படின்றது அது ரொம்ப கஷ்டமான வேலை தான். அது சிலர் அரசாங்கத்தில் பதிவு பண்ணுவாங்க, ஸ்தாபனத்தை அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா கணக்கு எழுதியிருக்க மாட்டாங்க. நிறையா வராது. ஒரு சின்ன ஊழியம், ஒரு சபை ரொம்ப பல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்தால், ஒரு மாதம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்தால் எழுதி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. ஆள் போட்டாது எழுதணும். ஏதோ ஒரு மாதம் 1 லட்ச ரூபா வருது, அந்த அளவுக்கு ஊழியம் நடந்துகிட்ருக்கு. ஒரு சின்ன ஊழியம்னா அது ரொம்ப கணக்கு கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு கணக்கு எழுதுவதில் அவங்களுக்கு கஷ்டம். அதனால் அதை அப்படியே விட்டுருவாங்க. பதிவு பண்ணதோடு சரி. அதை தொடர்ந்து அதை ஆடிட் பண்ணி வருமான வரியில் எல்லாவற்றையும் தாக்கல் பண்ணி அதை செஞ்சுருக்க மாட்டாங்க. நம்ம செலவு பண்ணுற பணத்துக்கே நம்ம செலவு பண்ணுற பணத்துக்கே கணக்கு எழுதுறது கஷ்டம். நம்ம பேசின வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அது வீணான வார்த்தைகள். இப்போ வீணான வார்த்தைகள் பேசக்கூடாதா? அர்த்தமுள்ள வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. தேவைக்கு பேசுகிறோம். இந்த பொருள் அங்கே வச்சுருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பணம் வேணும், கொடுங்க, நான் போயிட்டு வரேன், இந்த இடத்துக்கு போகிறேன், இத்தனை மணிக்கு வருவேன். இதெல்லாம் அவசியமான வார்த்தைகள். தேவையில்லாமல் பேசுகிறோம்ல. சாட் பண்ணுறது அப்படின்றது, அரட்டை அடிக்கிறது, டீ கடை பெஞ்சில் அரட்டை அடிக்கிறது, இதில் சமூக ஊடகத்தில் சாட் பண்ணுறது, சும்மா எதையாவது பற்றி பேசுறது, யாரை பற்றியாவது பேசுறது, அரசியல் பேசுறது தப்பு இல்லை. அரசியல் பேசுறது, அடுத்தவங்களை பற்றி பேசுறது தப்பு இல்லை. என்ன பேசுகிறோன்றது முக்கியம். நகைச்சுவைக்காக சில விஷயங்களை பேசுகிறோம். எப்பவும் சீரியஸாக பேசிக்கிட்டே இருந்தால், எப்பவும் அஃபிஷியலாக பேசிக்கிட்டே இருந்தால் அது சலிச்சு போயிடும். கொஞ்சம் நடுவில் நகைச்சுவை, கொஞ்சம் நடுவில் லைட் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேசுறது, அதெல்லாம் தப்பு இல்லை. சட்டசபையில் கூட நடுவில் நகைச்சுவையை கொஞ்சம் கலப்பாங்க. இல்லைனா அது ஒரு நாள் முழுசும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும், சலிப்பு ஏற்பட்டுரும். நடுவில் கொஞ்சம் நகைச்சுவை பேசுவாங்க. இப்போ இந்த மாதிரி வீணான வார்த்தைகள், அதெல்லாம் வீணான வார்த்தைகள் அப்படி லிஸ்ட்டில் வருது. இதுக்கு கணக்கு கொடுக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். அது எப்போ? நியாய தீர்ப்பு நாளில். நியாய தீர்ப்பு நாளுன்றது அது எப்போ வருதோ, 1000 வருஷம் கழிச்சு, இன்னைக்கு அவருடைய வருகை வந்து விட்டால் கூட 1007 வருஷம் கழிச்சு தான் நியாய தீர்ப்பு நாள் வரும். 1007 வருஷம் கழிச்சு என்னை கூப்பிட்டு
எப்பா நீ என்னெல்லாம் பேசின அப்படின்னு ஆண்டவர் கேட்டார்னா ஞாபகம் இருக்குமா? முதல்ல ஞாபகம் இருக்காது. அதுக்காக தான் எழுதுறது. நேற்று என்ன செலவு பண்ணோம்னு ஞாபகம் இருக்காது. எனக்கு இன்னைக்கு செலவு பண்ணதே ஞாபகம் இருக்காது. அதனால தான் உடனே எழுதிடுவேன். அதுலேயும் 1, 2 விடுபட்டுரும். 1007 வருஷம் கழிச்சு நீ என்ன ஏன் வீணான வார்த்தைலாம் பேசியிருக்கிய, அதெல்லாம் எதுக்கு பேசினா? இல்லை ஆண்டவரே, நான் தமாஸ்க்கு பேசினேன். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, வந்திருக்காங்க, அவங்ககிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்றதுக்காக தமாஸ்க்கு பேசினேன். ரைட், ஓகே. அது மாதிரி சொல்ல தெரியணுமே. அல்லது அவர் அங்கே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை போட்டு காட்டும்போது நமக்கு அதுக்கு காரணம் சொல்ல தெரியணும். காரணம் இல்லாமல் வீணான வார்த்தை பேசக்கூடாது. ஜாலிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறோம், அதில் தப்பு இல்லை. பொழுதுபோக்குக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறோம், சுற்றுலாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறோம். இதெல்லாம் கட்டாயம் கிடையாது, முக்கியம்னு சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் தேவை. ஒரு மனுஷன் கொஞ்சம் பொழுதுபோக்கு தேவை, கொஞ்சம் சுற்றுலா தேவை. அந்த மாதிரி தான் வார்த்தைகளும் அப்படி தான். கொஞ்சம் லைட் மூவ்மெண்ட்ஸு, கொஞ்சம் நகைச்சுவை, கொஞ்சம் அரட்டை தேவை, கொஞ்சம் சேட் பண்ணலாம். ஆனால் அது தப்பான காரியங்களாக இருந்துடக்கூடாது, ஆபாசமாக இருந்துடக்கூடாது, பொய்யா இருந்துடக்கூடாது, இது வேற மாதிரி இருந்துடக்கூடாது, பாவமான காரியங்களாக இருந்துடக்கூடாது. அப்போ நம்ம கணக்கு கொடுக்கணும். அதுதான் எபிரேயர் 4:13 சொல்லுகிறது. அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். அவருக்கு எல்லாம், அவர் கண்ணு முன்னால் எல்லாம் திறந்துருக்கு. அவருக்கே கணக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்குறோம்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணோன்னு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க, அல்லது நம்ம ரைட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம என்ன பேசணும், பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் என்ன பேசியிருக்கோம், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர்கிட்ட போய் கணக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆகவே அவர் பணத்துக்கெல்லாம் கணக்கு கேட்க மாட்டார். எவ்வளோ செலவு பண்ண, எவ்வளோ வரவு, வார்த்தைக்கு தான் கணக்கு கேட்பார். ஏன்னா இதுதான் அவருக்கு பணம். நம்ம வார்த்தை தான் பணம், வார்த்தை தான் வரவு, வார்த்தை தான் செலவு. ஆகவே நாம் நம்முடைய வார்த்தைகள் விலையேற பெற்ற வார்த்தைகளாக இருக்கட்டும். அது பணத்தை விட மிக விலையேற பெற்ற வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகள். அதை அளந்து செலவு பண்ணுற மாதிரி அளந்து பேசுவோம். நகைச்சுவையை பேசினாலும் அளந்து பேசுவோம். அரட்டை அடித்தாலும் அளந்து அரட்டை அடிப்போம். ஆமென்.